கல்வி என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் எனக் கருதப்படுவார்கள். கண்ணுடையரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணில்லாவிடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவர். கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும். உவப்ப தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது மனங்கலங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள். தொற்றனை தூறும் மன்னர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டத் தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். யாதானும் டாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங் கல்லாத வாறு. கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ? ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கெழுமையும் ஏமாப் புடைத்து. ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். தாமின் புரவ துலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறெதுவும் இல்லை.